விதுரநீதி 11. விதுரநீதி கூறும் வாழ்க்கையின் இரகசியம். வெண்ணெய் சாப்பிட்டது போன்ற சந்தோஷத்தை கொடுப்பவை விதுரநீதி தொடர்ச்சி. விதுரர் திருதராஷ்டிரனுக்கு தொடர்ந்து உபதேசம் செய்கிறார். பஞ்சலோகங்களையும் ஆளும் வல்லமை கொண்ட பஞ்சபாண்டவர்களுக்கு ராஜ்யத்தை பிரித்து கொடுத்துவிடு திருதராஷ்டிரா என்று கூறுகிறார். ஆனால் அவனோ ராஜ்யத்தை பிரித்து கொடுப்பதாக இல்லை. எனவே தனது உபதேசத்தை மேற்கொண்டு தொடர்கிறார். கீழ்கண்ட 8 வெண்ணெய் சாப்பிட்டது போன்ற சந்தோஷத்தை கொடுப்பவை என்று கூறுகிறார். 1. நல்லோர்களின் நட்பு. நாம் எப்போதும் நல்லோர்களிடம் நட்பு வைத்திருக்க வேண்டும். நமக்கு அதனால் நன்மைகள் பல கிடைத்து கொண்டே இருக்கும். மேலும் அது நமக்கு இன்பத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். நம்மை அவர்கள் நன்றாக வழி நடத்துவர். இதுவே நமது நட்பு கெட்டவர்களிடம் இருந்தால் அது நமக்கு தீமையும் அதனால் நமக்கு துன்பத்தையுமே கொடுக்கும். 2. நிறைய பணவரவு. பணவரவு வந்தால் அது சந்தோஷத்தை கொடுக்கும். அதற்காக நாம் பணத்தை சம்பாதிப்பதே நமது நோக்கம் என்று கொள்ளக்கூடாது. 3. பிள்ளையை அணைத்து கொள்ளுதல். நமது பிள்ளையை அணைத்து கொள்ளும் ஒவ்வொரு க்ஷணமும் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அப்போது நமது கவலைகள் நமக்கு தெரியாது. 4. கருத்தொருமித்த இல்லறம். இது அமைவது கடினம். நல்ல இல்லறம் அமைந்துவிட்டால் அது நமக்கு எப்போதும் சந்தோஷத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். ஒருவர் செய்யும் செயல் மற்றொருவருக்கு தொல்லையாக இருக்காது. 5. கஷ்டமான நேரத்தில் கேட்கப்பட்ட நல்வார்த்தை. நமக்கு ஏதாவது கஷ்டம் வந்துவிட்டால் அந்த நேரத்தில் நமக்கு ஆறுதலாக சொல்லும் நல்வார்த்தைகள் துன்பத்தை நீக்கி சந்தோஷத்தை கொடுக்கும். அதுபோன்று நமக்கு ஆறுதல் சொல்ல நினைக்கும் நண்பர்களோ உறவினர்களோ வேண்டும். 6. தன்னுடன் கூட உள்ளவர்களின் நடுவில் பெருமையாக வாழுதல். நமக்கு நல்ல உத்தியோகம் கிடைத்து அதுவும் சொந்த ஊரில் கிடைத்து விட்டால் அது நமக்கு ஆனந்தத்தை கொடுத்து கொண்டிருக்கும். அதுவே நம்ம யாரும் தெரியாத ஒரு ஊரில் பெரிய உத்தியோகத்தில் இருந்தால் நமக்கு பணம் கிடைக்குமே ஒழிய பெருமை கிடைக்காது. 7. நாம் நினைத்தது நடந்தால். நினைத்தது நடக்கும்போது அது வெண்ணெய் சாப்பிட்டது போன்ற சந்தோஷத்தை கொடுக்கும். 8. நம்மை சுற்றி உள்ள மக்களிடையே பூஜிக்க தகுந்தவர்களாக வாழ்வது. நமது தொழில் செயல் பிறருக்கு நன்மை தருவதாக இருந்தால் அதனால் மக்கள் நம்மை பூஜித்து கொண்டு இருப்பார்கள். அது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். இவ்வாறு அந்த காலத்திலேயே எக்காலத்துக்கும் பொருந்தக்கூடிய விஷயங்களை அழகாக தெளிவாக எடுத்துரைத்தார் விதுரர். மேற்கொண்டு 9 பற்றி என்ன தெரிவித்தார் என்று அடுத்த அத்தியாயத்தில் காண்போம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம். ஓம் நமோ நாராயணாய.